Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து மார்னிங் அப்டேட்டுக்கு வந்து உங்களோட லைக்ஸ் அதிகமாக பதிவு பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். மேக்ஸிமம் லைக்ஸ் இருந்ததுனால ரொம்ப ஹாப்பி. நான் கண்டினியூ வந்து மார்னிங் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ தொடர்ந்து உங்களோட லைக்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா கண்டினியூஷன் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நான். ஸோ கண்டினியூஷன் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் இந்த வீடியோஸ் லைக்ஸ் அதிகமாக கண்டினியூஷன் தொடரும் இந்த வீடியோ மார்னிங் அப்டேட்டு. ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி மார்னிங்கோடைய கண்டிஷன் என்ன நிலவரம் பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் பார்க்கலாம், அப்புறம் FII டேட்டா பார்க்கலாம். குளோபல் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு SGX நிஃப்டி மைல்டாக வந்து பாசிட்டிவ், அதாவது ஃப்ளாட் ஓப்பன் ஆகுது. இன்றைக்கி ஒரு 10 பாயிண்ட் ப்ளஸ் 10 பாயிண்ட் மைனஸ் எப்படி ஆகிட்டு இருக்குது மார்னிங்கில். US மார்க்கெட் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து பெரிய அளவுக்கு ஒரு மாற்றம் எதுவும் இல்லை. ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு தைவான் மார்க்கெட் வந்து நெகட்டிவ்க்கு, நிக்கே வந்து பாசிட்டிவ்க்கு. மிச்சபடி சொல்லிக்கு போனால் எதுவும் இல்லை, எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? சரி, FII டேட்டா பார்த்திங்க அப்படின்னு 27க்கு இது க்ளோஸில் பாருங்க. FII டேட்டா பார்த்திங்கன்னா வந்து 4064 சேல்ஸ் இருக்குது. 1917 வந்து பையிங் கொடுத்துருக்கோம். DI இது டேட்டா நிலவரம். சரி, இப்போ நம்ம டெக்னிக்கல் தான் நம்ம வந்து மெயின் பார்க்க போகுது இல்லைங்களா? ஸோ டெக்னிக்கல் பார்த்தப்போம் அப்படின்னா இப்போ 1 hour சார்ட் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து டே சார்ட்டும் பார்த்துடலாம். 1 hour பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று லைவில் பார்த்தது, லைவில் வந்து மிஸ் ஆனவங்க வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் லைவ்லேயே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். லிட்டில் பிட் லைட்டாக வந்து இன்னும் ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் அதிகரிக்கலாம். ஆல்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சப்போர்ட் லெவல் நம்ம நேற்று பார்த்தது சப்போர்ட் ஏரியா. அது சப்போர்ட் ஏரியா அப்படின்றதுல நிறைய வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பையிங் ப்ரெஷர் நல்லா தாராளமாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல இது வந்து டே சார்ட்டில் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து பையர்ஸ் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து பையர்ஸோடைய ஏரியா. அது ஸோ பையர்ஸ் வந்து தாங்கி பிடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அகைன் இன்றைக்கி Thursday எக்ஸ்பைரினால வந்து திரும்ப இந்த ஏரியாவில் வந்து க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, 17,000 ரவுண்ட் நம்பர் ப்ளஸ்ஸு க்ளோசிங் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. செல்லிங் ப்ரெஷரும் அதே மாதிரி உங்களுக்கு இறங்கிட்டே வராங்க பாருங்கள். செல்லிங் ப்ரெஷரும் உங்களுக்கு குறுகிட்டே வராங்க. ஸோ இந்த பக்கம் பையர்ஸ் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ மொத்தத்தில் வந்து ப்ரைஸ் வந்து குறுகிட்டே இருக்குது. மேபி இன்றைக்கி வந்து ப்ரைஸ் இந்த ஏரியாவிலே வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ லிட்டில் பிட் நேற்று எங்கே ஓப்பன் ஆச்சு அதுவும் நேற்றுடைய லோவும் வந்து இந்த ஏரியாவில் வந்து ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைஸ் வந்து குறுகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் பாட்டமில் உங்களுக்கு கிடைச்சா வந்து பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஸோ இந்த டாப்பில் கிடைச்சா செல்லிங்கான வாய்ப்பு பாருங்கள். எப்படி அப்படின்னா நம்ம ஷார்ட் டைம் ஃபுல் போய் பார்க்கலாருங்க. ஷார்ட் டைமில் 150 மினிட்ஸ் போயிடலாம். ஓகே, இது 50 மினிட்ஸ் தான். பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து சப்போர்ட் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த சப்போர்ட் ஏரியாவில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து சப்போர்ட் ஏரியா. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பையர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நீங்கள் சேலிங் பண்ணால் கூட இதுக்கு கீழே உங்களுக்கு ஏரியா வந்து ரொம்ப கம்மி தான் இருக்குது. பையிங் பண்ணாலும் உங்களுக்கு ஏரியா கம்மி தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏரியாலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுக்கு இமீடியட் ப்ராஃபிட் புக் பண்ணணும். 17,100 கட் ஆகுதுங்களா? ஸோ இந்த டிஸ்டன்ஸில் உங்களுக்கு அந்த 100 பாயிண்ட்ஸில் உங்களால் எத்தனை பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ண முடியும், டக்குன்னு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வெளியே வந்துடுங்க. அது போக மேபி உங்களுக்கு ரொம்ப தூரம் போய்ட்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம அந்தளவுக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாது. எந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, எங்கே சப்போர்ட் இருக்குது, ப்ரைஸ் எது வரல மேலே மூவ் ஆகும், எது வரல வரும் அப்படின்றத ஓரளவுக்கு கணிக்க முடியும். ஸோ 17,200 அப்படின்றது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். எல்லாருக்கும் தெரியும், ஓப்பனாக தெரியுது. இது பெரிய இந்த விஷயம்லாம் கிடையாது. ஸோ நமக்கு 17,100 அபவ் க்ளோசிங் வச்சிச்சு, பாடி கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் அப் மூவ் பார்க்கலாம். 17,200 வரலாம். இல்லை ப்ரைஸ் வந்து மைல்டாக நெகட்டிவ் சைடு போகுது அப்படின்னா, ஸோ இங்கே சப்போர்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த சப்போர்ட்டெல்லாம் ப்ரைஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். இந்த டிஸ்டன்ஸ் உங்களால் செல்லிங் பாயிண்ட் பிடிக்க முடியுமான்னு பாருங்கள். இது வந்து நிஃப்டியோடைய கண்டிஷன் ஷார்ட் டைம் ஃப்ரேமில். ஏன்னா இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். இப்போ இங்கே கேப் அப் ஆகிருக்கல. ஸோ இந்த ஏரியா வந்து சப்போர்ட்டாக திரும்ப ஒர்க் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ப்ளஸ் சப்போர்ட் ஏரியா கூடாது. ஓகேங்களா? ஸோ நிஃப்டி 50 சார்ட் பொறுத்த வரலும் இந்த கண்டிஷன் இருக்குது. பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை என்ன அப்படின்றத பார்க்கலாம். அதேங்க பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சேம் கண்டிஷன் தான் இருக்குது. இது நம்ம லைவில் வந்தவங்களுக்கு ட்ராப் பண்ணி காமிச்சிருந்து. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கட் ஆகுது அப்படின்னு க்ளோசிங் கொடுக்குறாரு. இந்த ஏரியாவில் க்ளோசிங் கொடுக்கு கொஞ்சம் நேரம் ட்ராவல் ஆகிட்டு அப்படின்னா திரும்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் வரல நீங்கள் ப்ரைஸ் அப் மூவ் பார்க்கலாம். அதாவது எத்தனை பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அப் மூவ் பார்க்கலாம் மேலே அப்பர் சைடு. இல்லை ப்ரைஸ் அகைன் உங்களுக்கு இதுக்கு இல்லை லோ கட் ஆகிட்டு கீழே வருதுன்னா இந்த ஏரியா திரும்பவும்
அதாவது 35,700 வரலும் திரும்ப வந்து ப்ரைஸ் லோயர் ப்ரைஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஏரியா கட் ஆகிடுச்சு அப்படின்னா ஓகேங்களா. ஸோ என்னுடைய வியூ வந்து 2 வியூ இருக்குது. அப்பர் சைடு இந்த இடத்துல க்ளோசிங் வைக்குது அப்படின்னா அங்கேருந்து ஒரு 350 பாயிண்ட்ஸ் மேலே பார்க்கலாம். அதாவது இந்த பக்கம் 35,950க்கு பிலோ கீழே க்ளோசிங் வைக்குது அப்படின்னா நீங்கள் திரும்ப இந்த லோ லெவலில் நீங்கள் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பேங்க் நிஃப்டியோட வியூ. இது நம்ம டே சார்ட் ஆல்ரெடி பார்த்துட்டோம் பேங்க் நிஃப்டி நேற்று. இன்னொரு டைம் பார்க்குறதா பார்த்துலாருங்க. இது வந்து டே சார்ட். டே சார்ட்டில் பார்த்தீங்கன்னா பாடி எப்படி க்ளோஸ் ஆகிருக்குது பாருங்கள். கீழே வந்து ஷேடோவோட க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ பையர்ஸ் வந்து ப்ரெஷர் காமிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பையர்ஸ் வந்து ப்ரெஷர் காமிக்கிறாங்க. ஆல்ரெடி இங்கேருந்து வந்து சப்போர்ட் மேலே க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ரீடெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நினச்சிக்கலாம் நம்ம அதை ஓகேங்களா. ஸோ அதனுடைய ரீடெஸ்ட் வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் மேலே போனால் பையிங்னா இந்த ரேஷன் ஜோன் கடந்தாகணும். இதுக்கப்புறம் கட் ஆகிட்டோன்னா நீங்கள் பை எடுத்திங்கன்னா இந்த ரேஷன் ஜோனை கடந்தாகணும். ஸோ இது வந்து கொஞ்சம் ரிஸ்கியாக அமையும், டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் நீங்கள் லோயர் சைடு இங்கே சீக்கிரம் கீழே புல் பேக் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் ப்ராஃபிட்கான வழியை பார்க்கலாம். இது வந்து பேங்க் நிஃப்டியோடைய வே ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. என்ன சொல்ல, என்ன தான் நம்ம வந்து அக்யூரேட்டாக பர்ஃபெக்ட் சார்ட் ரீடிங் பண்ணால் கூட ஸ்டாப் லாஸ் ஒன்று கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கட் ஆகிடுச்சுன்னா அந்த மனமுகத்தோடு மதியம் சொல்லுது, மன மகிழ்ச்சியோடு எடுத்துக்கங்க. அது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னு ஒரு பெயின்ஃபுல்லோடு எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. இது இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஓகே, நம்ம ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி எதாவது ஸ்டாக்ஸ் பார்க்கலாம். அதானி வந்து திரும்ப வந்து பை சைடுக்காக ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒரு சின்னதாக கரெக்ஷன் வந்துருக்குது. டே சார்ட் இது 50 மினிட்ஸில் பார்த்தோம்னா ஒரு 10 லைன் ட்ரா பண்ணுங்கள். ஒரு பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஸோ திரும்ப ஒரு பிரேக் அவுட் நடந்தால் பையிங் பண்ணலாம். ஏன்னா திரும்ப வந்து 2400 டச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுவோம். ஸ்டாக்ஸ் வந்து இந்த 10 லைன் கட் ஆச்சுன்னா திரும்ப வந்து 2400 லெவலில் வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும் ஓகேங்களா. ஸோ நான் இப்போ ஏரோ மார்க் இப்படி போடுறேன் அப்படின்னா இங்கேருந்து மேலே போதும்னு அர்த்தம் இல்லை. இந்த 10 லைன் கட் ஆனால் பை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ஒரு சில சார் நீங்கள் ப்ரைம் டெலிகிராம் சேனலில் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறீங்க, நீங்கள் இந்த மாதிரி ஏரோ மார்க் காமிக்கிறீங்க, ஆனால் ஸ்டாக்ஸ் வந்து கீழே போயிட்டுருக்குது அப்படின்றாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா நீங்கள் 10 லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்களா, அந்த 10 லைனை கட் ஆனால் நீங்கள் பை பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ 10 லைன் கட் ஆகல இக்னோர் பண்ணுங்க. நோட்டட் கீழே போயிட்டுருக்குதா, நான் சேல் பண்ணலாமா? இல்லை, சேல் கிடையாது. நமக்கு அந்த ஸ்டாக்ஸில் நல்லா அப்பும் ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து திரும்ப மேலே போனால் பை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல வராங்க ஓகேங்களா. சரி, இப்போ இந்த இடத்துல ஸ்பாட்லேயே பை பண்ணிடுறாங்க. நான் ஏரோ மார்க் போட்ட உடனே இந்த இடத்துல பை பண்ணிடுறாங்க. ஸோ இதை இப்போ என்ன ஆகுனா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட் ஆகும் உங்களுக்கு. எப்போ இந்த லைனு கட் ஆகிட்டதுக்கப்புறம் நீங்கள் பை பண்ணுறீங்களா, ஓகே அப்போ அக்செப்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். அது வந்து பியூர்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா. அது என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற சேனல் அது. ஸோ அந்த சேனல் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களும் விருப்பப்பட்டால் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்றது வீடியோ எல்லாம் காமிக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் வந்து என்னோடய வியூ வந்து சேல்ஸ் சைடு இருக்குது ப்ரோவில். அதாவது என்னோடய வியூவிலேருந்து இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது. ப்ரைஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் கேனில் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. இதுக்கு லெவல் கட் ஆச்சுன்னா இந்த ஹையை நீங்கள் ஸ்டாப் லாஸாக போட்டு ஃபஸ்ட் லெவல் வரல நீங்கள் வரலாம், ட்ராவல் பண்ணலாம். இந்த ஏரியாவை நீங்கள் கவர் பண்ணலாம் டிசிஎஸில். இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா, என்னோடய வியூவில் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா வருது. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்க்காக பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை மார்க்கெட் அபோவ் மேலே போயிடுச்சுன்னா இக்னோர் பண்ணுங்கள், பரவாயில்ல, பை பண்ணாதீங்க. ஏன்னா அதெல்லாம் இமீடியட் பக்கத்தில் ரெசிஸ்டன்ஸ் நிறைய இருக்குது ஓகேங்களா. ஸோ ஒன்லி ஃபார் கட்டானா மட்டும் சேல் பண்ணுங்கள். அபோவ் வந்து பையிங் எடுக்காதீங்க. போட்டோ எடுங்க, பரவாயில்ல. அகைன் உங்களுக்கு ரிவர்ஸில் இந்த பக்கம் என்ன கிடச்சிச்சுன்னா இந்த பக்கம் சேலிங் பண்ணலாம். 35,800 வேறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு நேரம் என்னது, இந்த ப்ரைஸ் என்னென்னு பாருங்கள். ஸோ 35.50ங்களா, ஓகே 35.55 அந்த ரேஞ்சில் வந்து சப்போர்ட் இருக்குது. இந்த சப்போர்ட் பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வரும் ப்ரைஸ். இது வந்து டிசிஎஸோட கண்டிஷனு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி சொல்கிறேன்னு சொன்னீங்களே என்ன அப்படின்னு கேட்கலாம். அது ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வந்து நார்மல் ஃப்ரீ சேனல் இது வந்து என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனல். மார்க்கெட்டில் என்னோடய வியூ வந்து உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருப்பேன். ஸோ மார்க்கெட் வந்து கீழே இந்த இடத்துல பிரேக் டவுன் ஆகும், இந்த இடத்துல வந்து மேலே போகும். ஸோ இந்த லெவல் கட்டான கீழே பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். இது வந்து டெய்லி எத்தனை சென்ட் பண்ணுவீங்க, டெய்லி 5 வருமா, டெய்லி 10 வருமா, நான் ஒன்றும் டிப்ஸு கால்ஸ் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக சார்ட் ரீடிங் பண்ணுறாங்களே அவங்களுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ என்ன வெபினார் ஸ்டூடெண்ட் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து சார்ட் ரீடிங் பண்ணுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் ஜாயின் பண்ணுங்க, என்ன பண்ணுவாங்க, கற்றுக்கணும் அப்படின்றதுக்கவங்க அக்கௌண்ட் ஓப்பன் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை நான் காப்பி ட்ரேட் தான் பண்ணுவேன் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. நிறைய பேர் வந்து பணம் சம்பாதிக்கிறாங்க. இப்போது கண்டினியூ 3 ட்ரேட் ப்ராஃபிட் வருது, ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க வச்சுக்கலாங்களேன். இப்போ அடுத்தது ஒரு ஸ்டாப் லாஸ் வருது,
அந்த ஒரு ஸ்டாப் லாஸ் எவ்வளோ குவான்டிட்டி போட்டு பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது. மேபி அந்த 3 ட்ரேடு பதில் 3 ட்ரேடு இதில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ரேடில் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா 50,000 போகும், ப்ளஸ் உங்களுடைய 1,00,000 ரூபாயும் லாஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் அடுத்த ட்ரேட் கூட அதே சிங்கிள் குவான்டிட்டி தான் போட்டு ட்ரேட் இருக்குமே தவிர கண்டினியூவாக ப்ராஃபிட் வருது எனக்கு, அதனால் வந்து குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படிலாம் கிடையாது. அப்புறம் ப்ரைஸ் ஆக்ஷனில் அன்றைக்கி ரிசல்ட் என்னென்ன கம்பெனி வருது அதுக்கும் உங்களுக்கு அதில் ஷேர் பண்ணுவேன். அப்புறம் முக்கியமான சின்ன என்னென்ன இது நடக்குது மார்க்கெட்டுடைய எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் அந்த ப்ரைஸ் ஆக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஒன்று வெபினார் ஜாயின் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணலாம், இல்லை அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோடய லிங்க்லேருந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்ல இந்த வீடியோ லைக்ஸ் அதிகமாக மார்னிங் அப்டேட் வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கும். லைக்ஸ் கம்மியாக மார்னிங் அப்டேட்டு கம்மியாகிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், பாய். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.